ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். கார சட்னி ரெசிபி பார்க்கலாமா? இல்லை, என்னுடைய ஸ்டைலில் கார சட்னி ரெசிபி. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி வடை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே ஒரு 5 to 6 கார்லிக்கு, ஸ்மால் சைஸ் ஜிஞ்சர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசாக்கெல்லாம் சூப்பரான சைட் டிஷ், ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக வதக்கவே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கோல்டன் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப டார்க் ஆகணும் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஆன பிறகு நம்ம இதில் டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். அது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் ரெண்டுமே ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நான் சப்பாத்திக்கு ட்ரை பண்ணியிருந்தேன், அதுக்கும் இந்த சைடு சூப்பராக இருந்துச்சு. தென் லிட்டு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், தென் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா டன். ஸோ எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ லெட் இட் பி கூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொர வேணும்னா அரைச்சிக்கோங்க, நைஸாக வேணும்னா எந்த மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த டெக்ஸ்சருக்கு நீங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு நைஸாக வேணும். ஸோ இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம தாளிச்சிக்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆயில் நான் ஆட் பண்ணேன். ஸோ ஆயில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஸோ கார சட்னியில் சில பேருக்கு அதிகமாக பிடிக்கும். ஸோ இங்கே கொஞ்சம் கம்மியாக தான். ஸோ ஆட் பண்ணி நான் தாளிச்சாச்சு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நல்லெண்ணெய் தாளித்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி, பூரி இதுக்கெலாம் ஒரு பெஸ்ட்டு காம்போ இது. அவ்வளோதான். கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டா என்னுடைய ஸ்டைலில் கார சட்னி ரெடி. ஸோ பிளேட்டிங் பண்ணிக்கலாமா? இட்லி வித் கார சட்னி. எத்தனை பேருக்கு இது பிடிக்கும் இந்த காம்போ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்